கள்ளக்குறிச்சி சம்பவத்துடைய தற்போதைய கள நிலவரம் என்ன? தற்போது பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அதே போன்று கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுடைய உடல்நிலை குறித்து தற்போது நம்முடன் செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அதே போன்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் பிரேமும், தமிழக அரசுடைய நடவடிக்கை தற்போது வரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அரசுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது போன்ற விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷும் இணைகிறார். முதல்ல பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கோகுலம் கேட்கலாம். கோகுல், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன? தற்போது எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க? 34 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது எப்படி கள்ளச்சாராயம் அங்கு விற்கப்பட்டது? இப்போது அது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக 4 நாட்களாக அந்த விற்கப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. என்ன நடந்தது? கள்ளக்குறிச்சி நகராட்சி கருணாபுரம் என்கிற இந்த பகுதி ஒரு சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரக்கூடிய பகுதி. இதில் பெரும்பாலானோர் பட்டியல் சமூக மக்கள் இந்த பகுதியில் அதிகமாக வசித்து வராங்க. இந்த பகுதியில் மிக நீண்ட நாட்களாகவே சாராய விற்பனை நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த பாதிப்புக்கு காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி என்பவர் ஏற்கனவே பல முறை இது போன்ற சாராய வழக்குகளில் கைது செய்யப்பட்டு அவர் சிறை சென்று மறுபடி விடுதலையானதும் அதே போல பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சாராய விற்பனையானது முழுமையாக நிறுத்தப்படாமல் தொடர்ந்து அவ்வப்போது விற்பனை நடைபெற்று கொண்டே இருந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இந்த பகுதியில் நடைபெற்ற ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக இந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதே போல இவர்களது உறவினர்கள் சிலர் அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்தும் இந்த கருணாபுரம் பகுதிக்கு அந்த துக்க நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கருணாபுரம் பகுதியில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, அவருடைய மனைவி, அவருடைய அண்ணன் உட்பட அவர்களுடைய உறவினர்கள் உதவியோடு இந்த பகுதியில் குடியிருப்பு இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகளிலேயே வைத்து சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அவ்வாறு அந்த நேற்று முன்தினமும் சாராய விற்பனை அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. இதில் பெரும்பாலானோர் சாராயம் அருந்தியதால் தான் தற்பொழுது கிட்டத்தட்ட இந்த 110 பேர் பாதிப்புக்குள்ளாகி தற்பொழுது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக இங்கு கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய கருமந்துறை மலைப்பகுதியில் அங்கு வனப்பகுதியில் சாராயம் அடிக்கடி காய்ச்சப்படுவதாக காவல்துறை சென்று அந்த சாராயம் காய்ச்சப்படுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊழல்களை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அவ்வப்போது நடந்து வருகிறது. அதே போல அங்கு சாராயம் காய்ச்சுபவர்கள் காவல்துறையை கண்டதும் தப்பி ஓடிவிடக்கூடிய செய்திகளும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். அப்படி சாராயம் காய்ச்சக்கூடிய இடத்திலிருந்து கேன்கள் மூலமாக, லாரி டியூப்கள் மூலமாக சாராயம் கொண்டு பல்வேறு பகுதிகளில் அங்கங்கே விற்பனை செய்யப்படுவதாக அதை காவல்துறையினரும் கண்காணித்து வருகிறார்கள், தடுத்து வருகிறார்கள். அதுபோலவே இந்த பகுதியிலும் சாராயம் கொண்டு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் இறப்பு நிகழ்ச்சியில் அதிக பேர் கூடிய காரணத்தினால் அந்த சாராயம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம் என்பதனாலும், எனவே அதிகம் பேருக்கு வழங்குவதற்காக அதில் மெத்தனால் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த மெத்தனால் கலந்த காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக கண்ணுக்குட்டி, அவருடைய சகோதரர், அவருடைய மனைவி ஆகிய 3 பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் அவர்களுடைய வீட்டில் விற்காமல் மீதி வைத்திருந்த சாராய பாக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த சாராய பாக்கெட்டுகளை சோதனை செய்ததில் தான் அதில் மெத்தலால் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கள தகவலை கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்தாக நம்முடன் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தற்போது அரசு தரப்புல எது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கருணாபுரத்தில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை மீண்டும் இன்றைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கூடுகிறது. குறிப்பாக இன்றைய அலுவலகத்தை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக குவைத் நாட்டில் ஏற்பட்டிருக்கூடிய அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு குறித்த இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு இன்றைக்கு அவை நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்படுகிறது. இருப்பினும் நாளை எதிர்க்கட்சிகள் இதை பெரிய அளவில் இந்த பிரச்சனையை
பேரவையில் கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. மிக குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, அதே போல எதிர்க்கட்சியான பாஜக இந்த பிரச்சனையை நாளைக்கு அவைக்குள்ள கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக கேள்வி நேரத்துக்கு முன்னதாகவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்தை சிறப்பு கவன ஈர்ப்பாக கொண்டு வந்து இதில் பேச இருக்கிறார். இது பிரச்சனையாக எழுப்ப திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு நிலை இருந்து மரக்காணத்தில் ஏற்பட்டது. சரியாக ஒரு ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குது. அதுவும் குறிப்பாக உயிரிழப்பு என்பது 34 தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனையை மிக முக்கியமாக எடுக்க இருக்கிறாங்க. அதே வேளையில் தமிழக அரசை பொறுத்தவரை மிக முக்கியமாக நாளை சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரிவான ஒரு அறிக்கை ஒன்றையும் கொடுக்க இருக்கிறார் சட்டப்பேரவையில். அதாவது இந்த விவகாரத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதே போல உயிரிழந்த குடும்பத்தாருக்கான நிவாரணம், மேலும் இந்த கள்ளச்சாராயம் மற்றும் ஒழிப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் உள்ளிட்ட மொத்த விவரங்களையும் இந்த சம்பவம் ஏற்பட்டதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் விரிவாக நாளைக்கு சட்டப்பேரவையில் பேச இருக்கிறார். கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு தொடர்பாக தற்போது தமிழக அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக தகவலை கொடுத்தீங்க அபினேஷ். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு எது போன்ற சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருது? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்த விவகாரத்தில் இதுவரை 110க்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் ஏறக்குறைய 34 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனையில் வரக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல கிராமங்களிலிருந்து தொடர்ந்து சிகிச்சைக்காக தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர், விழுப்புரம் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கும் இங்கிருந்து சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இதுவரை 110 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 34 பேர் உயிரிழந்திருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை என்று பார்த்தால் தொடர்ந்து 2 பெண்கள் உட்பட 10 பேர் தற்பொழுது பிடிபட்டிருக்கார்கள். 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் 10 பேர் பிடிபட்டிருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தில் விற்பனையில் ஈடுபட்ட பழைய குற்றவாளிகள் 10 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. 900 லிட்டர் கள்ளச்சாராயமானது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. 7 மாவட்ட எஸ்பிகள் கள்ளக்குறிச்சி நகரம் முழுவதுமே பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. சேலம் டிஐஜி உமா தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் தனியாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கைது செய்யப்பட்ட அந்த கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி என்ற நபர் மீது ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய குற்றவாளியான சின்னத்துரை என்பவரை போலீசார் தேடி வர்றாங்க. தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் யாரெல்லாம் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டார்களோ அவர்களை தேடுதல் வேட்டையில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. 2 பெண்கள் உட்பட 10 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழு திருச்சி உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்தும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இங்கிருந்து அதாவது உயிரிழந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்து உறவினர்கள் ஒப்படைக்க அதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கென்று மருத்துவ குழுவும் வெவ்வேறு மருத்துவமனையிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. விரைந்து உடற்கூறு ஆய்வு செய்து உடல்களை உறவினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல கிராமங்களில் இருந்து இன்னும் உடல்நல பாதிப்போடு பலர் அனுமதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்தந்த கிராமங்களுக்கு மருத்துவ குழு செல்ல இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி நகரத்தை பொறுத்து முழுவதுமே காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியிலேயும் பல உறவினர்கள் காத்திருக்கிறாங்க. அதே போல உயிரிழந்த உறவினருடைய இல்லங்களுக்கும் காவல்துறையினர் எந்தவித ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாதவாறு தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மட்டுமில்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் மருத்துவ குழுவும் தீவிரமான சிகிச்சை அளிக்கக்கூடிய தொடர் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அது எப்படி கள்ளக்குறிச்சியில் தற்போது இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, என்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது அப்படின்ற கள தகவலை கொடுத்தீங்க. உங்கள் தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நம்முடைய செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? தேவப்பிரியன்,
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் தற்போது கள்ளச்சாராயம் குடித்து 101 பேர் அதற்காக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பரபரப்பாக இந்த சோக சம்பவம் அரங்கேறிய நிலையில் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம், சேலம் மற்றும் புதுவை ஜிப்மர் என பல மருத்துவமனைகளில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 33 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது புதுவை ஜிப்மர் பகுதியில் தற்போது 19 பேர் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் தற்போது சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். தற்போது 3 பேரின் உடற்கூறாய்வுக்காக பிரேத பரிசோதனைக்காக தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் 16 பேரின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் தற்போது இங்கே கண்ணீர் மல்க கூடியிருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாமா, என்ன நடந்தது நேற்று? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். நேற்று இங்கே டெத்துக்கு போனோங்க. டெத்துக்கு போன இடத்துல யாரோ கள்ளச்சாராயம் விற்றுருக்காங்கங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுங்க. வாமிட்டு எடுத்து ரொம்ப மயக்கமாகி ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுங்க. நாங்கள் அப்புறம் என்னமோ ஏதோ சாராயம் தானே குடிச்சிருக்காங்கன்னு அப்புறம் ரொம்ப கண்ணு தெரியாத ஆனதுக்கப்புறம் தாங்க ஐஸ்ட்டு வந்தோம். ஐஸ்ட்டு வந்து இப்போ பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே பார்க்க முடியாதுன்னு அனுப்பிவிட்டாங்க. கள்ளக்குறிச்சி மாமாந்தூர் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே போய் 2 ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. உடனே அப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரி அனுப்பிவிட்டாங்க. பாண்டிச்சேரியில் கொண்டாந்து வச்சுட்டு இருக்கோங்க. இல்ல அங்க இருக்க எப்பயுமே கள்ளச்சாராயம் கிடைக்குமா, இல்ல இப்பதான் முதல் முறை கிடைச்சு? வித்துட்டு தாங்க இருக்காங்க. போலீஸே லஞ்சம் வாங்கிட்டு விற்க சொல்லி விட்றாங்க. போலீஸே லஞ்சம் வாங்கிட்டு விற்க சொல்லி விட்றாங்க. அவ கூட கண்ட்ரோலே கிடையாதுங்க. கண்ட்ரோல் இல்லாத நிறைய இடத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க. சாராயம் விற்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு கொண்டு வரணுங்க. போலீஸு ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. போலீஸ் கண்ட்ரோல் இருந்தால் அந்த மாதிரி யாரும் விற்க மாட்டாங்க. இதனால் எத்தனை குடும்பம் பாதிக்குது, எத்தனை குடும்பத்தில் இப்போ நேற்று வரைக்கும் எத்தனை பேர் இறந்துட்டாங்க. இப்போ இத்தனை பேர் இவ்வளோ ஆஸ்பத்திரியில் நாங்கள் அவஸ்தைப்பட்டு நிற்காங்க. நேற்று பிடிச்சி சாப்பிடலங்க, தண்ணி குடிக்கலங்க. எம்மா கஷ்டமா இருக்குதுங்க. அப்படி போட்டு வந்து உட்காந்துருக்குறீங்க. உயிர் போகிற கண்டிஷனில் அப்படி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் சாராயம் குடிச்சிடணும், விற்கிறவனும் உள்ள தூக்கி போடுங்க. சாராயம் விற்காத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னும் எத்தனை குடும்பத்தை எங்கள் குடும்பம் மாதிரி இன்னும் எத்தனை குடும்பத்தை பாதிக்குங்க. கிராமத்திலே விற்கிறாங்களா இல்ல வெளியே எங்கேயாவது விற்கிறாங்க? கிராமத்துல தாங்க விற்கிறாங்க. சுத்தி பார்க்கும் பூரா முள்ளு டோப்புலேயே அங்கேயும் இங்கேயும் சந்தலி முதல்ல வச்சுட்டு வைக்கிறாங்க. வீட்டுலேயும் வச்சுட்டு வைக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சிக்காம வைக்கிறாங்க. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களின் மனைவிகளின் கோரிக்கை என்னவென்றால், அதிக அளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் கள்ளச்சாராய விற்பனை என்பது அமோகமாக நடைபெற்றிருக்கிறது. காவல்துறை ஒரு அலட்சிய போக்கில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் இங்கு கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்கிறது. வீடுகளிலும் கிராமப்பகுதியிலும் மறைந்து இந்த விற்பனை நடைபெறுவதால் உடனடியாக காவல்துறை, தமிழ்நாடு அரசு முழுமையான தற்போது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியான நடவடிக்கையில் மேற்கொண்டது. காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டதை குறிப்பிட்டு தற்போது அங்கு இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் தற்போது மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், மதுவிலக்கு டிஎஸ்பி என அனைத்தையும் தற்போது அதிரடி மாற்றம் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இனிவரும் காலத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இவர்கள் ஒட்டுமொத்த கோரிக்கையா இருக்கிறது. இனி ஒரு உயிரிழப்பு கூட கள்ளச்சாராயத்துக்காக உயிரிழப்பு ஏற்பட வண்ணம் தற்போது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இவர்களுடைய ஒற்றை கோரிக்கையா இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி பிரேம். தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 34 அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவமனையில் தற்போது தொடர் சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக பிரத்யேகமாக பேட்டியளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியின் தலைவர் விஜய் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசு நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என்று இந்த கண்டன அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில். இந்த கண்டன அறிக்கையுடைய விவரம் என்ன? தேவப்பிரியன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேற்று கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு நடிகர் விஜய் தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 25 பேருக்கு மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். தகவலுக்கு நன்றி செந்தில்.